குட்டீஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி மேம் வந்து உங்களுக்கு ஒர்க் ஷீட் அமைச்சிருக்கேன் இல்லையா, அதை நம்ம எடுத்துக்கலாமா. ரிவிஷன் ஒர்க் ஷீட் பார்ட் 1. ஃபஸ்ட்டு உங்கள் நேமை இங்கே எழுதிக்குங்க. நான் மேம் தான் இப்போ எழுதுகிறேன் இல்லையா, அதனால் மேமோட நேம் நான் எழுதுகிறேன். சா ஓகே. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ரோமன் லெட்டர் தகர வரிசையை நிறைவு செய்க. தகர வரிசைன்னா என்னது? ஃபஸ்ட்டு மேலே எழுதி பார்த்துருவோம். த தா மேம் எழுதுகிற மாதிரி நீங்களும் எழுதுங்க. த தா தி தீ து தூ. மேம் எப்படி கை எடுக்காமல் எழுதுறேன்னு பாருங்கள். தூ. அதுக்கப்புறம் தே ஒற்றை கொம்பு, தே இரட்டை கொம்பு. அதுக்கப்புறம் தை, தோ தோ, தௌ. இதுதான் என்னது? தகர வரிசை. தா தா தி தி து து தே தே தை தோ தோ தௌ. இது ஒரு முறை இப்படி எழுதி பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்கே வரலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து தா வரும், அதுக்கப்புறம் தா துணைக்கால், அதுக்கப்புறம் தா போட்டு மேலே கொக்கி. இதுதான் ரூல். ஃபஸ்ட்டு இந்த தாவை எடுத்து நம்ம எழுதிடணும், அது பக்கத்தில் துணைக்கால் போடணும், அதுக்கப்புறம் கொக்கி போடணும். இந்த கொக்கி போட்டதுக்கப்புறம் நீங்கள் சுழிக்கணும். எல்லா லெட்டருக்கும் இதே மாதிரி தான் சேமாக வரும். அடுத்து தூ, தாவை இப்படி மடித்து தூ. நம்ம நெடில் தூன்றப்ப நம்ம தூ லாங் சவுண்டு வருது இல்லையா, அப்போ இது இப்படி துணைக்கால் மாதிரி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் தே ஒற்றை கொம்பு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தே ஒற்றை கொம்பு. அடுத்து தே லாங் சவுண்டு இரட்டை கொம்பு. அதுக்கப்புறம் தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தை இப்படி போடணும், இந்த மாதிரி பெண்டாகி இப்படி வரணும். ஓகேவா? எல்லாரும் என்ன தப்பு பண்ணுறீங்க? இந்த மாதிரி நான் மாதிரி போடுறீங்க. இது தப்பு, ராங். இப்படி போடக்கூடாது. நம்ம தை கை ngை சை வரும்பொழுது இப்படி துணை எழுத்து இப்படி போடணும். இதுதான் ரைட். ஓகேவா? தை. அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், தை முடிஞ்சிட்ட உடனே அதே ஒற்றை கொம்பு துணைக்கால். இதுவும் துணை எழுத்து, இதுவும் துணை எழுத்து. தா நடுவில் இருக்கணும். ஒற்றை கொம்பு முடிஞ்ச உடனே என்ன வரும்? தோ இரட்டை கொம்பு. அதுக்கப்புறம் தௌ லா, இதுவும் வந்து துணை எழுத்து. தௌ இப்படி எழுதி முடிச்சிடணும். எழுதி முடிச்சுட்டு இங்கே தாக்கு மேம் என்ன கொடுத்துருக்குன்னு செக் பண்ணுங்கள். தோ இங்கே இருக்குது. இப்படி அண்டர்லைன் பண்ணிவிட்டு இதை எடுத்து எழுதணும். நம்ம ஆல்ரெடி தா எழுதிட்டேன் மேம். அப்போ ஈ இர் தயிர். தயிர்னா கேர்டு. ஓகேவா? அடுத்து பாருங்கள், தா. தா எங்கே இருக்குது பாருங்கள். தா தா இருக்கா? அதோ இங்கே இருக்குது பாருங்கள். எடுத்து அண்டர்லைன் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி நம்ம தா எழுதிட்டோம். தா இல் தாள். தாள்னா பேப்பர். இது ஒரு பேப்பர். ஓகேவா? அதுதான் தாள்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், தீ. தீ எங்கே இருக்குது செக் பண்ணுங்கள். தோ இங்கே இருக்குது. சொல்லிட்டே எழுதுங்க. தீ இங் கா இல். திங்கள்னா மண்டே. மண்டேன்னு சொல்கிறேன், அதுதான் திங்கள். அடுத்து பாருங்கள், தீ ஆல்ரெடி எழுதிட்டோம். தீனா நெருப்பு. தீன்னு என்னது? நெருப்பு. ஓர் எழுத்துச்சொல். தீன்றது ஓர் எழுத்துச்சொல். தூ. தூன்னு என்னதுமா? துணி. இதோ இங்கே இருக்குது பாருங்கள். துணின்னா நம்மளுடைய ட்ரெஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுதான் துணின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி தூ நம்ம எழுதிட்டோம். இப்போ நீ துணி. இதுக்கப்புறம் தூ தூண் பில்லர். நம்ம கோயிலுக்கெலாம் போகிறப்ப தூண் இருக்கும் இல்லையா, அதுதான் தூண். அடுத்து பாருங்கள், தே. தே எங்கே இருக்குது? தெரு. இதோ இருக்குது பாருங்கள். தே ரு தெரு. அதுக்கப்புறம் தே தேல். தே இல் தேல். அதுக்கப்புறம் தை. தைன்றது ஒரு மாதம். நம்ம பொங்கல் கொண்டாடப்படும் மாதம் எது? தை. ஞாபகம் வச்சுக்கோங்க. தோ தோ தொட்டி. நம்ம தண்ணி இல்லாமல் பிடிச்சி வச்சுருப்பாங்க இல்லையா, தொட்டி. தோ இட் டி தொட்டி. சொல்லிகிட்டே எழுதுங்க. அதுக்கப்புறம் தோ
தோ எங்கே இருக்குது? தோ. எல்லாருக்கும் தோசை பிடிக்கும் இல்லையா? தோசை. மேம்க்கு கூட ரொம்ப பிடிக்கும் தோசை. தோசை. அதுக்கப்புறம் தவ். தவ்வில் வந்து நான் மேம் வந்து இங்கே வார்த்தை கொடுக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா தவ் வந்து ரொம்ப இலக்கியத்தில் வரும். நீங்கள் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரப்போ பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி அழகாக வந்து நீங்கள் இதை எழுதி முடிச்சிருங்க. அடுத்து பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒருமை சொற்களை பன்மை சொற்களாக மாற்றுக. சிங்குலர் ப்ளூரல்ன்ட்டு நம்ம இங்கிலீஷில் படிச்சிருப்போம் இல்லையா? அதே தான் ஒருமை சொன்மை. ஒருமைனா மேம் என்ன சொல்லிக் கொடுத்தேன்? ஒரே ஒரு பொருளை குறிப்பது ஒருமை. ஒன்றுக்கு அதிகமான பொருட்களை குறிப்பது பன்மை. அது நிறைய எதுவாக வேணால் இருக்கலாம். 1 இருக்கலாம், 10 இருக்கலாம், 100 இருக்கலாம், 1000 இருக்கலாம், க்ரோர்ஸாக இருக்கலாம். எல்லாமே வந்து பன்மை. ஓகேவா? அப்போ ஒரு ஃபிங்கர் நான் மேம் காமிக்கிறேன், விரல். அதே 5 ஃபிங்கர்ஸ் காமிச்சா விரல்கள். இந்த மாதிரி தான். இப்போ ஆமைன்னு வந்துச்சுன்னா நீங்கள் என்ன எழுதுவீங்க? ஆ மை கா இல். நம்ம கான்னு படிக்கிறோம்ல, அதுதான் கான்னு அப்படி உச்சரிக்கும். ஓகேவா? ஆமைகள். நீங்கள் நான் மேம் அண்டர்லைன் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் அண்டர்லைன் பண்ணாதீங்க. கப்பல். இதை பார்த்து அப்படியே எழுது. கா இப் பா இல் கா இல். கப்பல்கள். கப்பல் கப்பல்கள். அடுத்து பாருங்க, ஜன்னல். ஜா இன் நா இல். ஜன்னல்கள். கா இல். ஜன்னல்கள். நாற்காலி. நாற்காலினா சேர். நம்ம இங்கே கூட இருக்கு இல்லையா, நாற்காலி இருக்கு இல்லையா, அங்கே சேர் இருக்கா? 4 கால் இருக்கா? அதுதான் நாற்காலி. ஓகே, நாற்காலி. நா இர் கா லீ கா இல். நாற்காலிகள். அடுத்து பாருங்க, ஊஞ்சல். ஊஞ்சலுக்கு சின்ன இல் தான் வரும். இங்கே பிரிண்டிங் மிஸ்டேக் ஆயிருக்கு. ஊஞ்சல். ஊ இஞ்ச் ஜா இல். நம்ம சாவதா ஜான்ற மாதிரி உச்சரிக்கிறோம். ஊஞ்சல். கள். கா இல். ஊஞ்சல்கள். அடுத்து பாருங்க, ஏனி. ஏ நீ கா இல். ஏனிகள். அடுத்து பாருங்க, செவ்வந்தி. சே யு வா இன் தி கா இல். செவ்வந்திகள். அல்லி. செவ்வந்தின்றது ஒரு பூ தான். மேரிகோல்ட்லாம் சொல்லல, அதுதான் பூ. அல்லி. அல்லியும் வந்து ஒரு பூ தான். அல் லீ கா இல். அல்லிகள். முறுக்கு. அம்மா தீபாவளி டைம்லாம் சுடுவாங்க இல்லையா, அதுதான் முறுக்கு. மூ ரூ இக் கு கா இல். முறுக்குகள். தாழ்பால். தா இல் இப் பா இல். தாழ்பால்கள். நம்ம வீட்டில் டோர்லலாம் இருக்கும் இல்லையா, லாக் போடுறதுக்கு, அதுதான் தாழ்பால். தாழ்பால்கள். ஓகேவா? அடுத்து பாருங்க, எழுத்தோவியத்தில் மறைந்துள்ள எழுத்துக்களை கண்டுபிடித்து எழுதுக. இது பா. பா. இந்த லெட்டர் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படி எழுதி பாருங்க. நீங்கள் டா மாதிரி இருக்கா? அப்போ பா டா இம். படம். அடுத்து இந்த லெட்டர் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படி வந்து இப்படி இருக்கு. அப்போ மா நீ. மணி. அடுத்து பாருங்க, இந்த லெட்டர் எங்கே இருக்குது? இதோ இங்கே எழுதி காமிச்சிருக்காங்க பாருங்க. ஈ. அப்போ பா ஈ. பாய். அதுக்கப்புறம் சா. சா ரா இம். சரம். சரம்னா நம்ம பூவெல்லாம் அப்படி வந்து அழகாக சரம் சரமாக தொங்க வச்சுருப்பாங்க இல்லையா, நம்ம கிளாஸ் ரூமில் கூட மாட்டியிருக்கோம் பாருங்கள். இது பாருங்கள், அங்கே ஒரு லீஃப் மாதிரி தொங்குது இல்லையா, அதுக்கு பேர் தான் சரம். ஓகே, அடுத்து பாருங்கள், அடுத்த லெட்டர் எழுதிக்கிங்க. சரியான நிறத்தை எடுத்து எழுதுவோம். நான் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். இதே மாதிரி தான் மேமும் வந்து படித்து காமிப்பாங்க. நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி எழுதணும். பால் டேஷ் நிறம். பால் என்ன நிறத்தில் இருக்கும்? வெள்ளை நிறத்தில் இருக்கும். வே எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க. இதில் வே எங்கே இருக்குது? தோ இதுதான் வே. அப்போ இதுதான் வெள்ளை. எழுதலாமா? பால் வெள்ளை
நிறம். நீங்கள் இப்படி தான் கண்டுபிடிச்சி எழுதுறோம். செம்பருத்தி, ஹைபிஸ்கஸ். செம்பருத்தின்னு என்னது? ஹைபிஸ்கஸ். அது எந்த நிறத்தில் இருக்கும்? சிவப்பு நிறத்தில் இருக்கும். சி வா இப்பு, சிவப்பு நிறம். கிளி, நம்ம எல்லாருக்கும் தெரியும். கிளி என்ன நிறத்தில் இருக்கும்? பச்சை நிறத்தில் இருக்கும். நல்ல ஞாபகப்படுத்தி எழுதுங்க. பா இச் சை, பச்சை. வாழைப்பழம், வாழைப்பழம் என்ன நிறத்தில் இருக்கும்? மஞ்சள் நிறம். மா இஞ்ச் ஜா இல், மஞ்சள் நிறம். மிளகு என்ன நிறத்தில் இருக்கும்? கருப்பு நிறத்தில் இருக்கும். மிளகு என்ன நிறத்தில் இருக்கும்? கருப்பு நிறத்தில் இருக்கும். கா ரூ இப்பு, கருப்பு நிறம். ஓகே, இதே மாதிரி எழுதிட்டு அடுத்து பாருங்கள், படத்திற்குரிய சரியான சொல்லை கண்டுபிடித்து எழுதுக. இது என்ன பிக்சர்? இது பூனை இல்லையா? பூனை எப்படி கத்தும்? மியாவ். அப்போ பூனை, இதுதான் பூ. அப்போ நை, பூ நை, பூனை. அடுத்து பாருங்க, சாட்டை. சாட்டை எந்த நிறத்தில் இருக்கும்? சா இட்டை, சாட்டை. இது வந்து சாட்டை வந்து நம்ம அடிக்கிறது. சட்டை. சா இட்டை, சட்டை. அதுக்கப்புறம் பாருங்க, கால். கா இல், கால். அடுத்து அம்மி. இது வந்து என்னதுமா? அம்மி. ஆ இம் மீ, அம்மி. அடுத்து பாருங்க, வானம். வா நா இம், வானம். பல். பா இல், பல். அடுப்பு. ஆ டு இப்பு, அடுப்பு. அதுக்கப்புறம் மீன். மீ இன், மீன். இதே மாதிரி நீங்களும் எழுதுங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேம் கிட்ட எடுத்துகிட்டு வந்து சைன் வாங்கிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.